உலகமே உற்று நோக்கியுள்ள இந்த சாத்தான்குளம் இருவர் கொலை வழக்கு தொடர்பாக இன்றைய தினம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து நம்முடைய பேசுவதற்காக மூத்த வழக்கறிஞர் ஹென்றி தீபன் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம். இது மாதிரியான தீர்ப்பு இது மாதிரி சாத்தான்குளம் கொலை வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தீர்ப்பு இது வரைக்கும் வந்திருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்றைய மதுரை முதல் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் நீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு ஒரு சரித்திரபூர்வமான தீர்ப்பு என்று பார்க்கிறேன். ஒரு சித்திரவதையை இல்லா ஒரு இந்த நாட்டை உருவாக்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தில் பிரிவு 21க்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு 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 தீர்ப்பாக இது மாற வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய ரீசனிங்ல, சென்டென்சிங் ரீசனிங்ல மிக ஆழமாக DK பாசு தீர்ப்பிலிருந்து வெவ்வேறு தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி அவர் கூறுகிறார். ஆகவே இது சித்திரவதைக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். காவல்துறையினர் இந்த தீர்ப்பை அவமதிக்க கூடாது. ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு படிக்காத ஆளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும் போது சாதாரண ஒரு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் இது போன்ற படித்த அரசு பணியில் இருக்கக்கூடிய, அரசினுடைய சம்பளத்தை வாங்கி பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் போது சாதாரண தண்டனை கொடுப்பது சரியாகாது. காவல்துறையினர் நீதிமன்றத்தை மதிக்க மாட்டார்கள். அவர்களை மதிக்க வைக்க வேண்டும் என்றால் இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸாக நான் கன்சிடர் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறேன் என்ற ஒரு வாதிட்டு, அதற்கு பின்பு அவர் இதுக்கு வேற வழியே கிடையாது, இதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். நான் தூக்கு தண்டனை சார்ந்து என்னுடைய கருத்துக்களை கடைசியில் கூற விரும்புகிறேன். ஆனால் அவர் வாதிடும் போது அவர் கூறுகிறார், இவர்கள் எல்லாம் 25 வயதிலிருந்து 60 வயது வரை இருந்தவர்கள், இவர்கள் நல்ல நல்ல உடல்நலத்தில் இருந்தவர்கள், அரசு சம்பளத்தை வாங்கி கொண்டு இருந்தவர்கள், இவர்கள் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல்பாட்டில் இறங்குகிறார்கள் என்றால் இதுக்கு சரியான தண்டனை கொடுத்தால்தான் இனிமேல் காவல்துறையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வெவ்வேறு கைட்லைன்ஸ், வெவ்வேறு புரோட்டோகால்ஸ் இதெல்லாம் இருக்கு. சித்திரவை செய்ய ஈடுபடக்கூடாது என்று இருந்தாலும் தொடர்ந்து இந்த சம்பவம் நடக்குது என்று பார்க்கிறோம். எல்லா வழக்கும் இது மாதிரி ஆழமாக சாட்சிகளை நீதிமன்றத்தில் எழுத்தி இது போன்ற ஒரு இறுதி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வழக்குகளும் வருவதில்லை. இது போன்ற ஒரு வழக்கு வரும்போது அதை முழுமையாக பயன்படுத்தி நீதிமன்றம் தன்னுடைய தான் எழுந்து நின்று தீர்ப்பின் மூலமாக ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும். சித்திரவதைக்கு எதிரான ஒரு செய்தியை காவல்துறைக்கு கொடுக்க வேண்டும். காவல்துறை நடத்துவதும் சாதாரண குற்றவாளிகள் நடத்துவதிலும் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் நான் இது போன்ற ஒரு 9 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கிறேன் என்பதை அவர் ஆர்கியூ பண்ணுகிறார். 9 பேரையும் சமமாக நான் ட்ரீட் பண்ண விரும்புகிறேன். யார் எவ்வளவு அடித்தார்கள், யாருடைய அந்த அடி அவருடைய இறப்புக்கு காரணமாக இருந்தது என்றெல்லாம் நான் வித்தியாசப்படுத்த விரும்பவில்லை. 9 பேருடைய கூட்டு செயல் இந்த 2 இறப்புகளுக்கு காரணமாக இருந்திருக்கு என்பதை அவர் வாதிடுகிறார். இந்த தீர்ப்பில் மிக சிறப்பாக வாதிடுகிறார். அந்த வாதம் என்பது சரித்திரபூர்வமாக முதல் முறையாக சித்திரவதைக்கு எதிராக உயர் நீதிமன்றங்கள் பேசியிருக்கின்றன, உச்ச நீதிமன்றங்கள் பேசியிருக்கின்றன. இன்று ஒரு ட்ரையல் கோர்ட், ஃபர்ஸ்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இன் மதுரை, நான் சார்ந்து இருக்கக்கூடிய மதுரை நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு தீர்ப்பை நீதிபதி கொடுத்திருக்கிறார் என்றால், நான் சார்ந்து இருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக அந்த நீதிபதியையும், அந்த நீதிபதி இது போன்ற தீர்ப்பை கொடுப்பதற்கு வாதிட்டு முன்னின்று வழக்கை நடத்திய அரசு CBI வழக்கறிஞர் விஜய் அவர்களுக்கும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக, ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தின் சார்பாக 5 ஆண்டுகள் தங்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்தில் இருந்து பணி செய்த ரூஃபஸ் பால் அவருடைய நண்பர்களும், வழக்கறிஞர் நண்பர்களும், எங்கள் அலுவலகத்தின் சார்பாக இந்த வழக்கை தொடர்ந்து பின்னணியில் இருந்து பார்த்து கொண்டிருந்த வழக்கறிஞர் பாண்டியராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவில் இது போல ஏற்கனவே இது போல 9 காவலர்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்களா? ஏதாவது வழக்கு எதுவும் இருக்கா இது போல? எனக்கு தெரிந்த அனுபவத்தில் முன் தீர்ப்புகள் பார்க்கும்போது 9 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு இதாக மட்டும் இருக்கும். நான் மறுபடியும் கூற விரும்புகிறேன், நான் தூக்கு தண்டனையை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது. ஆகவே அந்த பார்ட் ஆஃப் த தீர்ப்பில் எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு. இது தூக்கு தண்டனை கொடுத்துதான் இது போன்ற ஸ்ரீதர் போன்றவர்களுக்கு இந்த அவர்கள் செய்த குற்றத்தினுடைய கொடூரத்தை எடுத்து காட்டுகின்ற ஒரு டெட்டரண்டாக இது இருக்கும் என்று நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேன். நம்புகின்ற நபர் நான் கிடையாது. நான் சொல்லும் போது நான் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கம், ஜாக்ட் இயக்கம், அதை நம்புவது கிடையாது. நான் தனிப்பட்ட ரீதியாகவும் நம்புவது கிடையாது. அதற்கு மாறாக இந்த தீர்ப்பு அவர்களுக்கு 2 லைஃப் சென்டென்சஸ், ஒன் ஆஃப்டர் another, பரோல் இல்லாமல் இருக்கக்கூடிய லைஃப் சென்டென்சஸ் கொடுத்திருந்து
குறிப்பாக இவர்களுக்கு நன்னடத்தை சார்ந்த ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ், கவுன்சிலிங், சிறையில் கொடுத்து அவர்கள் ஒரு முன்மாதிரியான காவலர்களாக தமிழக அரசு எடுத்து காட்டுகின்ற ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு போயிருந்தால் இது கண்டிப்பாக உலகம் அதற்கு உலகம் போற்றி இருக்கும், கண்டிப்பாக போற்றி இருக்கும். ஆகவே தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்ற காரணத்திற்காக போற்ற வேண்டாம். அது போன்ற வித்தியாசமான தீர்ப்புகள் கொடுத்தும் அதே போற்றுதலை, அதே டெட்டரண்டை, அதே பயத்தை, அதே பாடத்தை காவல்துறை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். இந்த தீர்ப்பு அதை செய்யும் என்று எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக உயர் நீதிமன்றத்திற்கு போய்தான் இது கன்ஃபார்ம் ஆகும். உயர் நீதிமன்றம் அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள் என்பதை நம்ம காத்திருந்து பார்ப்போம். சார், அப்படி மேல்முறையீடு போனோம்னா இந்த தீர்ப்போட இது குறையுமா? அதாவது ஆயுள் தண்டனை குறையுமா, இல்ல வேற தண்டனை குறைக்கப்படும் வாய்ப்பு இருக்கா? இது மேல்முறையீடு போற விஷயம் கிடையாது. இது கன்ஃபர்மேஷனுக்காக கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் இது எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா சென்டென்ஸ் உயர் நீதிமன்றத்தில் போகும்போது தான் கன்ஃபார்ம் ஆகும். ஆகவே வேகமாக அவர்கள் உயர் நீதிமன்றத்திற்கு செல்வார்கள். உயர் நீதிமன்றம் இதில் என்ன முடிவு எடுக்கிறது என்றது நீதிமன்றத்திற்கு நான் விட்டுவிட விரும்புகிறேன். அது நீதிமன்றத்துடைய பணி, அவர்கள் செய்வார்கள். நான் இந்த தீர்ப்பினுடைய கருத்து கேட்டதன் காரணமாக மட்டும் இந்த தண்டனையின் ஒரு பாகத்தை குறிப்பிட்டு கூறினேன். ஆனால் மற்றதெல்லாம் சரித்திரபூர்வமாக பாராட்டுக்குரிய ஒரு ஃபர்ஸ்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பெருமை மதுரைக்கு சார்ந்தது. அவருக்கு நீதிபதிக்கும் சரி, ப்ராசிக்யூட்டருக்கும் சரி, விக்டிம் சார்பாக ஆஜரான வழக்கறிஞருக்கும் சரி, இவர்கள் மூவருக்கும் சமமான பாராட்டுகள் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இது சாதாரண ஒரு வழக்கு கிடையாது. குறிப்பாக ரேவதி, ஹெட் கான்ஸ்டபிள் ரேவதி, அதே காவல் நிலையத்தில் இருந்து என்ன தைரியம் அந்த 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 ஹெட் கான்ஸ்டபிளுக்கு, போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு என்ன தைரியம் நடந்த சம்பவங்களை தயக்கம் இல்லாமல் என்னென்ன மிரட்டல்கள்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும். இதெல்லாம் ஏன் நடந்தது என்றால், இதில் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், இந்த 9 பேரும் இந்த கடந்த 5 ஆண்டுகள் சிறையை விட்டு வெளியே வரவில்லை. இவர்கள் சிறையிலே அடைந்திருந்த காரணத்தினால், அவர்கள் சிறையில் வைத்து நடந்த ட்ரையலின் காரணமாக தான் இந்த தீர்ப்பு இப்படி வந்திருக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பல இடங்களில் வழக்கறிஞர்கள் வாதாடுவார்கள், இவர்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று. இவர்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுத்தால் சாட்சிகளை கலைக்கக்கூடிய பணியில் அவர் இறங்குவார்கள். இந்த வழக்கில் அது செய்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருச்சு. பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வழக்கறிஞர்கள் முழுமையாக ப்ராசிக்யூஷனோட உதவி செய்து பணி செய்த காரணத்தினால் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் மாறினார்கள். ப்ராசிக்யூட்டரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆஜரான வழக்கறிஞர்கள் மாறவில்லை என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து தமிழகத்துல காவல்துறை சித்திரவதை, தாக்குதல், மரணம் என்று நீண்டு கொண்டேதான் இருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் இது கட்டுக்குள் கொண்டு வருமா, நடக்குமா, வாய்ப்பு இருக்கா? அது சரியான நேரத்தில் தீர்ப்பு வந்திருக்கு என்று சொல்லுவேன். இதற்கு மேல் பேச வேண்டியவர்கள் இந்த 6 முனை 7 முனை போட்டியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இந்த தீர்ப்பை பற்றி எந்த கூட்டணி பேசுகிறது என்று பார்ப்போம். இந்த தீர்ப்பில் வந்திருக்கக்கூடிய கட்டளைகளை எந்த கூட்டணி ஆதரிக்கிறது என்று பார்ப்போம். நாங்கள் கொண்டு வருகின்ற அரசில் இது போன்ற சித்திரவதை தொடராது என்ற உத்தரவாதத்தை மக்களை பார்த்து கூற தயாராக இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். சித்திரவதைக்கு எதிரான சட்டம் இல்லாத இந்தியாவில், தமிழகத்தில் நாங்கள் சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்று யார் கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். நான் எதிர்பார்த்திருப்பேன், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அதை செய்யும் என்று எதிர்பார்த்தேன். அது செய்யவில்லை. ஆகவே நான் சார்ந்திருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக அந்த கோரிக்கையை இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் முன்வைத்து யூனியன் கவர்மெண்ட் இதுல கண்டிப்பாக ஐநா சபையினுடைய கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சரையும் ராட்டிஃபை செய்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு சம்பவம் இந்த வழக்கு என்பதை கூற விரும்புகிறேன்.